நாட்டிடம் அண்ணா தண்ணி நிற்பீங்களா? இப்பமா நேரத்தா இது முன்னால அடிச்சே ஒன்னா அடிச்சே இது முடிச்சே வாடா தம்பி வா. எந்த ஒரு நாள் ராஜபாளையமா? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். மலை மக்கள் ஒரு புறமும் நீ ஒரு புறமும் இருக்கீங்க. இடையில போய் பார்த்து இல்லையா? இப்ப வர வச்சா போதுமா? இந்த 90 நாட்களுக்கு வீட்டுல மழை வந்துருவான். ஒத்துமையா வாழ்வீங்க. சண்டை சத்திரம் முடிஞ்சாச்சு. சமாதான பேச்சு வந்தாச்சு. அதே ராஜபாளையத்து எல்லை தான் நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழில் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. என்னக்கா தொழில் நடத்துறீங்க? என்ன கம்பெனி? நீ யார் மகனா? பையனுங்க கண்கள் காணும் கனவினிலே உன் முகம் இருக்கும். உங்க வீட்டு எல்லைக்கு போனேன். அருமையான மாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. என்ன அதே பக்கத்துல காளியம்மானும் தாய் இருக்கிறேன். நான் கருப்புசாமி இருக்கேன். அதெல்லாம் தாண்டி கொண்டு காட்டுக்குள்ள ஒரு முயற்சி சாமி இருக்காரு. இப்போ 3 ஆண்டு காலமா நீங்க நடத்தக்கூடிய தொழில் மத்தியமான நிலையில இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள எதிர்பார்க்காத நஷ்டங்களும் தொழில் வளப்படுத்த முடியாத வேதனைகளும் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா, அதுல வேற எதுவும் டிராபேக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. இது நடந்தது வந்து இயற்கையா நடந்திருக்கா அல்லது வேற எதுவும் போட்டி பொறாமை யாரும் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மன சிந்தனை உங்க உள்ளத்துல ஓடுது. உண்மையா இந்த நிலைகளை மாற்றி உங்க தொழிலை வளப்படுத்திருந்தா போதும் தான். செம்மையாகிட்டா வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாருங்க, தொழிலாளித்தாங்க. உனக்கு என்னடா வேணும்? குடிப்பியாடா? எவ்வளவு நாளா குடிச்ச? கையை நல்லா சிட்டு பிள்ளையா வேணா முடியும் பார்ப்போம். ஓஹோ கால் வந்துப்பா. விடுங்கம்மா, வந்தா வர அரட்டை இருக்கட்டுமா? உன் உடம்புக்குள்ள வலது பக்கத்துல ரொம்ப எரியுது, இடது பக்கத்துல வலி எடுக்கு. வலப்பக்கம் எரிச்சலும் இடப்பக்கத்துல வலியும் அப்படி துள்ளி வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் தான். புரியுதா? இதனால உனக்கு வந்து அப்பப்போ மைண்ட் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கேன். இந்த நிலைகளை மாற்றி உள்ள சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சிருந்தா போதுங்களா? புதன்கிழமை இணைந்து பாரு, பக்கத்துல வாங்க. கம்பெனியை பத்தி பேசும்பொழுது ஆயுஷை பத்தி கேட்கிறேன், ஆயுளை பத்தி சொல்லும்போது கம்பெனியை பத்தி கேட்க. ஒன்ன மாதிரி நானும் சாதாரண மனுஷனாக முடியுமா? பக்கத்துல வா. என்ன கோயிலு வெற்றியாகிட்டாரு. பொறுமையா வந்து பாரு. கோயில போட்ட யாருமா? வாங்க வாங்க வாங்க. உங்க மனசுல ஒருநிலைப்படலையே, தெளிவுபட மாட்டேங்கிற. நீ வெளியூர்ல இருக்க, எந்த ஊர்ல இருக்க? கடம்படு. ஒரு சர்ச்சு வருது, ஊருக்கு போற சர்ச்சு இருக்கும் வலது பொறுக்கிற. சாதகம் பார்த்தியாங்களா? எங்க போய் பார்த்தேன்
என்ன சொன்னாங்க? சனி பகவானுடைய கோட்டை இருக்குன்னு சொன்னாங்களா? நல்லா விட்டாரே தெய்வமாதிரி வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பாருங்க. அடுத்து பேசுவோம், புதன்கிழமை பேசுவோம். போயிட்டாங்க. கருதாமிக்கு அதே ராஜபாளையத்து எல்லை கல்யாணம் சோதமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சோதமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு திருமணம்? வாங்க. மனம் படைத்தேன் வடிவெடுத்தேன். முருகப்பெருமான் வராரு, எங்க இருக்காரு? முருகனுக்கு மாலை போடுவீங்களா? கால் இருக்காங்க. மக்களமேடம் முரல் தொலிக்க பரிசங்கம் அல்லாமல் பாட்டி தைக்க கைத்தலம் நான் காண கனவு கண்டேன். கனவினில் நிறைவாக வைகாசிக்கு பிறகு திருமண காலம் நடக்கும். நல்ல ஜாதகங்கள் வரும். என்ன இது ஒரு பெரிய வார்த்தை இல்லை நான் சொன்னது, சாதாரண. ஆனா உன் பிள்ளைகளுடைய மனதுக்குள்ள வர குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் உங்க குடும்பம் மாறலாம் பரிவீருமோ அப்படிங்கிற வேதனையில உன்னைய கொண்டு போய் தள்ளி அவன் மனது தெளிவடையாம அந்த கல்யாணம் எப்படி சாமி நடக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்டியா? உன் உள்ள கேட்டுச்சு, உன் வாய் கேட்கல. காரணம் பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். அவன் மனதை தெளிவு பண்ணி உள்ள இருக்க விதத்தை எடுத்துட்டு நல்லபடியா ஆக்கி தரேன். கல்யாணம் முதல்ல உண்டு அந்த ஆள் உண்மையான மனைவிக்கா பொருள். சரியா? கருதாமிக்கு குழந்தை பற்றி கேட்டுவது யாருக்கா? குழந்தையை பற்றி கேட்டுவது அதில் குழந்தை வளம்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தையை பற்றி கேட்க குழந்தை வளமாங்க, ஆனா ஒரு குழந்தையை பற்றி கேட்கிறாங்க. என்ன வேணும்? இது ஒரு பொதுவான கேள்வி. நான் கேட்ட கேள்வி பிள்ளைகளை பத்தி உங்க மன அழுத்தம் என்ன? நீங்க போய் கேட்கலாம். இந்த கேள்விக்குரிய நீங்க இல்லை. எங்க ஒத்தையரை விளையாட்டுனா என்கிட்ட கிடையாது. என்னப்பா குழந்தைகளுக்கு என்னப்பா? எங்க சொல்லு, எங்க சொல்லு. என்னது? சும்மா எதையோ சொல்லி உட்கார்ந்து பேசணுங்கிறத பேசக்கூடாது. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரிதளவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு மன கற்பனை உன் இடத்துல இருக்கு. உண்மையா? அப்படி அந்த பிள்ளைகளுடைய மனதை அந்த திசையில் போக விடாம காப்பாற்றி தடுத்து ஆட்கொண்டால் போதும்தான். வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு முடியுமா? பிடிக்கலாம். பாப்பா உன் பிள்ளைய திசை திரும்பாம வாழ வைக்கிறேன். தொழில வெற்றியும் தாரேன். முனிவுத்துறனுக்கு எதுவும் வேண்டாம் வச்சிருக்கியா? கருதாமிக்கு மதுரை மாநகர். மதுரை மதுரை மாநகர் என் தொழிலையும் நல்லா இருக்கணும், என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க. ஆண்மகன் நான் சொல்றேன்.
நான் ஒரு கடையை கட்டி வச்சிருக்கேன், அதுல போய் தொழிலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு